ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சேமியா புட்டு செய்கிறது எப்படின்ட்டு. ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ராகி சேமியா புட்டு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ராகி சேமியா, சர்க்கரை, தேங்காய். இப்போது சூடான வெந்நீரை ஒரு டம்ளரில் எடுத்துங்க, பாதியை. இப்போது சேமியாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அதோட அந்த வெந்நீரை மிக்ஸ் பண்ணிங்க. எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஊற்றிடுங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ராகி சேமியா புட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். பசி ரொம்ப நேரம் எடுக்காமல் இருக்கவும் இது உதவும். ஸோ இது இப்போ என்னென்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியே அது ஊறணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் இட்லி குண்டான், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும்போது மேலே இருக்க ஃபஸ்ட்டு அந்த மூடியை வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 20 மினிட்ஸ் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொட்டிங்க. எல்லா இடமும் அது எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் கொட்டிட்டு மூடி வச்சுருங்க. இது மூடி வச்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் 10 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா? இப்போது அது வெந்துட்டுருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு எம்டியான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொட்டிடுங்க. எல்லாத்தையும் எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருப்போம். ஓகேங்களா? துருவின தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் துருவி ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய தேவைப்படாது, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக போதும். அதான் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். இந்தளவுக்கு நைஸாக அதை அரைச்சிக்கங்க. இப்போ அந்த தேங்காவை நம்ம அந்த ராகி புட்டு அதோடு மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இல்லை நல்லா மிக்ஸ் ஆனால் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வாங்க, ஹெல்த்தும் கூட. ஸோ அதனால தான் பாருங்கள், எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். எந்தளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.